கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு ஒரு சாட்சி தான் சொல்ல போகிறேன். தேவன் செய்த நன்மைகள் அதை சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் அவ்வளோ களி கூறும். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன். பரலோகம் அப்படின்னா பன்மையில் இருக்குது. பரலோகம்னா பன்மை. ஹல்லேலூயா. அப்போது நம்ம மேலே இருக்கிற வான ஆகாய விரிவு, அதுக்கப்புறம் வேறு வானம், 3rd, 4th, 5th, 6th, 7th. ஹல்லேலூயா. 7th தான் அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும் பொழுது தேவாதி தேவன் அவர் இந்த 7 வானங்களுக்கு மேலே வீற்றிருக்கிற, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற திரியேக தேவன் கீழே, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதத்தில் தான் பூமி இருக்குது. அப்போது நம்ம எல்லாம் அவர் கால் கீழே, நம்ம எல்லாரையும் கண்காணிக்கிறார். ஒவ்வொரு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் கண்காணித்து கொண்டு இருக்கிறார் தேவாதி தேவன். நம்மளுக்கெல்லாம் நம்ம வீட்டை விட்டு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. தேவன் சொன்னால் மாத்திரம்தான் தெரியும். தேவன் வெளிப்படுத்தினா மாத்திரம்தான் தெரியும். அப்போ கூட தேவனுடைய உதவினால தான் தெரியும். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ பக்கத்து வீட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது இவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு சாட்சியை கொடுத்துருக்கிறார். நேற்று தினத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நான் தூங்கி நான் எந்திரிக்கும் பொழுது எனக்கு கோல்டு ஸ்டார்ட் ஆனால், சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நமக்கு இருக்கும், ஒரு மாதிரி கோல்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஒரு மாதிரி காதெல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் இல்லையா, அது போல் எனக்கு இருந்துச்சு. கொஞ்சம் நோஸ் ஏரியாலையும் சம்திங் நல்லா நமக்கு கோல்டு வரப்போகுது, சளி பிடிக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதை குறித்து வந்துட போகுதுன்னு பயப்படுறா, கோல்டு வந்துட போகுதுன்னு பயப்படுறா. உடனே எனக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. என்னுடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறேங்கிறதே அவர் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு. என்ன அழகான ரிப்ளை! ஒன்றும் ஆகாது, சரியாயிடும், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுதான் எனக்கு மாத்திரை. இவர் சொன்னார் பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு மெடிசனே அதுதான், சரியாயிடுங்கிறது தான் மெடிசன். இந்த ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது தான் சிட்ரஸன்னா யூஸ் ஆகிருக்கு. நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் கோல்டு வந்ததுன்னா சிட்ரஸன் இல்லை மாண்டெக்கல்சி இந்த மாதிரி டேப்லெட்ஸ் நான் எடுத்துக்குவேன். இப்போது நான் கோல்டுக்கு டேப்லெட் எடுக்கிறதே இல்லை. ஆண்டவர் எனக்கு சரி பண்ணிடுறாரு. கர்த்தர் கிருபையில் நான் வேறு எதுக்குமே டேப்லெட் எடுக்க மாட்டேன். நான் டேப்லெட் எடுக்கிறேன்னு பார்த்தா ஃபீவர் வந்துச்சுன்னா டோலோ 650 போடுவேன், கோல்டு வந்ததுன்னா இந்த 2 டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ அந்த டேப்லெட் கூட உனக்கு எதுக்கு வேண்டான்னு சொல்லி ஆண்டவரே சரி பண்ணிடுறார். இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. இதே போல் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லியிருக்கேன் ஜூம் மீட்டிங்கில். நான் இதே போல் ஒரு வாட்டி கோல்டு எனக்கு இனிஷியேட் ஆக ஆரம்பித்து கொஞ்சம் நல்லாவே இது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஆண்டவர் சொன்னார், அது சரியாக இருக்குது எனக்கு. இதே போல் முன்னாடி ஒரு வாட்டி சொன்னார், கோல்டுக்கு நம்ம எல்லாத்துக்கும் எதுக்குமே டேப்லெட் எடுக்கிறதில்ல, இந்த கோல்டுக்கு தானே, கோல்டுக்கும் எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார் சரியாயிடும்னு சொன்னார். அப்போ அது இனிஷியேட் ஆனது தான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு சரியாயிடுச்சுங்க. இது செகண்ட் டைம் எனக்கு நடக்குது. நேற்று தினத்தில் செகண்ட் டைம் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஏற்கனவே இப்படி நடந்தது, சரியாயிடுச்சு, டேப்லெட் எடுக்காமே சரியாயிடுச்சு. நேற்று தினத்தில் ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே எனக்கு பயம் வந்ததுனால ஆண்டவர் எனக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறார் பாருங்கள். இந்த பாசத்துக்கு நான் அடிமை. உடனே எனக்கு ரிப்ளை கொடுக்குறாரு, இது சரியாயிடும் ரிப்ளை கொடுத்த உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes இருக்குங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிச்சன் போயிட்டு
பிள்ளைங்களுக்கு ஏதாவது கலந்து பால் காய்ச்சறதுக்காக கிச்சனுக்கு போயிட்டேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஹீல் ஆகிடுச்சு. கோல்டு அடுத்து ப்ரொசீட் ஆகலை, அதுக்கப்புறம் போகலை. ஆனால் எந்திரிக்கும் பொழுது அப்படி கோல்டு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி அடுத்த கட்டம் போகிறோம் அந்த ஸ்டேஜில் இருந்தது. எனக்கு ப்ரொசீட் ஆகலை. தேவன் மாத்திரம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கோல்டு இனிஷியேட் ஆன அந்த சளி பிடிக்கிறதுக்கு ஆரம்பித்தது அப்படியே எனக்கு வளர்ந்துட்டு போயிருக்கும், எனக்கு முத்திருக்கும். ஆனால் எனக்கு முத்தாமல் அதை வேரோடு பிடுங்கி போட்டுட்டார் தேவனாகிய கர்த்தர். அப்போது தேவன் மாத்திரம் எனக்கு நேற்று தினத்தில் நன்மை செய்யலைன்னா நல்லா சளி பிடிச்சிருக்கும். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. அவர் செய்கிற காரியங்கள் எப்படி செய்கிறார்? அவருடைய வல்லமையை வைத்து செய்கிறார். அவருக்கு இருக்கிற வல்லமை, லங்ஸில் ஒரு சளி ஃபார்ம் ஆகுதுன்னா அவரால் அதை எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தேவாதி தேவன், இஸ் அ பவர்ஃபுல் காட். ஹல்லேலூயா. இது ஒரு சாட்சி. எனக்கு இப்போ சளியே இல்லைங்க, ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்தேன், ஆனால் ஒன்றுமே ஆகாமல் போயிடுச்சு. தேவனுடைய வார்த்தை நிறைவேறுச்சு. அதே போல் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் கூப்பிடுவாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் போகும்போது இந்த வெளியில் அட்மாஸ்ஃபியர், வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் கிளம்புனாலே 2 கண்லேயும் தண்ணி கிளம்புற மாதிரி, கண் கலங்கினா எப்படி இருக்கும் அது போலவே எனக்கு 2 கண்கள்லையுமே கண் கலங்கின மாதிரி. நானும் நினைப்பேன், ஒருவேளை நமக்கு கோல்டு இருக்கிறதுனால கண் இந்த மாதிரி கலங்குற மாதிரி நமக்கு இருக்கோ. எப்போல்லாம் வெளியில் போகிறோனோ அப்போல்லாம் எனக்கு கண் கலங்குற மாதிரி ஆகுது. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. யாராச்சும் பார்த்தா நம்ம அழுதுகிட்டே இருக்கோன்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னே எனக்கு தோணிகிட்டு இருந்தது. அப்போது கோல்டு இல்லாத அப்பயுமே கூட எனக்கு 2 கண்ணும் கண் கலங்குற மாதிரி, வெளியில் போனால் மட்டும்தான், வீட்டுக்குள்ளே கிடையாதுங்க. வீட்டுக்குள்ளேயும் எப்பயாச்சும் அந்த மாதிரி வரும். ஆனால் வெளியில் போனால் அந்த மாதிரி கண் கலங்குற மாதிரியே 2 பக்கமும் 2 கண்லேயும் வாட்டரியாக இருக்கிற மாதிரியே யாராச்சும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் பாருங்கள் எப்படி ஆகுது பாருங்கள். ஒரு காற்று வீசினாலும் சரி, ரொம்ப சென்சிட்டிவாக என்னுடைய 2 கண்களுமே அப்படி. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையவே கிடையாது. ஆனால் ரீசண்டாக எனக்கு அந்த மாதிரி எப்படி ஆச்சுன்னே தெரில. அந்த மாதிரி 2 கண்லேயுமே கண்கள் அப்படி கண் கலங்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அது போலவே இருந்துச்சு. இது எனக்கும் ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கலை. என்னடா இப்படி இருக்குது, நம்ம பார்க்குறவங்கக்கிட்டலாம் இப்படி சொல்லிகிட்ருக்கோமே, என்னன்னு தெரில, கண்ணில் தண்ணி வருது. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லியிருக்கேன், கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு. அப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் அதை குறித்து யோசனை பண்ணி பார்க்குறேன். நமக்கு ஒன்று இருந்துச்சே, கண்ணில் தண்ணி வந்துட்டு இருந்தது, இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லவே இல்லை. நமக்கு இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, ஆண்டவர் நமக்கு சரி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் 2 நாளாக நான் அதை பற்றி யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை மறந்து போயிட்டேங்க. ஆக்சுவலி எனக்கு கண்ணில் தண்ணி அந்த மாதிரி கலங்கினதே, அந்த மாதிரி ஆனதே நான் மறந்து போயிட்டேன். எனக்கு ஆண்டவர் சரி பண்ணிட்டு இருக்கார். அப்போ நான் அந்த இன்றைய தினத்தில் கூட நினச்சி பார்த்தேன், எப்போ இதை சரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு என்னுடைய மண்டையில் ஏறுறது என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் எனக்கு புது பாஷைகளை கொடுக்க ஆரம்பித்தார். சரிங்களா? புது பாஷைகளை ஆண்டரோடு கூட நிறைய டைம் நான் ரொம்ப புது பாஷைகளை ஜெபிக்கும் பொழுது, வல்லமை ஆண்டவர் அனாயிண்டிங்கை கொடுக்கும் பொழுது இது நடந்திருக்கணும் கண்டிப்பாக. ஸோ எனக்கு தெரியும் நான் எந்த லெவல் என்னுடைய க்ளோஸ்னஸ், ஆண்டரோடு கூட நெருக்கம் ஒரு வாரத்துக்கும் எப்படி டெவலப் ஆகுது, எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி என்னால் உணர முடியும். அப்போ அந்த உணரும்போது நமக்கு ஒரு புது டங்ஸ் வருது. அப்போ ரீசெண்டாக நமக்கு ரொம்ப டங்ஸில் ரொம்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோமே, அப்போ தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். ஆக மொத்தத்தில் என் கண்ணில் தண்ணி அப்படி கலங்குனதே நான் மறந்து போயிட்டேன். நேற்று தினத்தில் கூட என்னுடைய முதல் குழந்தைகிட்ட நான் சொல்கிறேன், அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி ஒரு மாதிரி வருமேம்மா, அது சரி பண்ணிகிட்டு இருக்கிறாருமா ஆண்டவர்னு சொல்லி குழந்தைகிட்ட நான் சொல்கிறேங்க. அந்த அளவுக்கு தேவன் இது போல் நிறைய இருக்குங்க. என்னுடைய சரீரமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி, டெமோ மாதிரி ஆண்டவர் ஒரு காரியம் நடக்குது, அவர் சொல்கிறாரு சரியாயிடுது. ஒன்று அவர் சொல்லாமே எனக்கு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னை உணர வைக்கிறாரு. ஒன்று இருந்துச்சே, அது சரியாயிடுச்சே, தெரியாமல் போயிடுச்சே, இருக்கிற இடமே காணாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சாட்சியை நான் சொல்லியே ஆகணும். எனக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. எங்கே வெளியில் போனாலும், வீட்டை விட்டு எங்கே ஒரு கடைக்கு போனாலும், எங்கே வெளில போனாலும் கண்ணு கலங்குற மாதிரி, 2 கண்களும் கலங்குற மாதிரி ஒரு தண்ணி வாட்டரியாக இருந்துச்சு 2 கண்லேயுமே. அப்படி ஒரு ஃபீல் இருந்தது.
நானும் சொல்லியிருக்கிறேன், என்கிட்ட பேசுகிறவங்க கிட்ட சொல்லி 2 கண்ணும் என்ன தண்ணி வருது எனக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் கோல்டு கிடையாது, கோல்டு இல்லாத அப்பயும் அந்த மாதிரியே. அதனால் தேவனாகிய கர்த்தர் கண்ணுக்குள்ளே என்ன நடக்குது, இருதயத்துக்குள்ளே என்ன நடக்குது, கிட்னிக்குள்ளே என்ன நடக்குது, லிவருக்குள்ளே என்ன நடக்குது, பேன்க்ரியாஸ்குள்ளே என்ன நடக்குது, கேல் பிளாடருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கண்காணித்து கொண்டு இருக்கிறார். என்ன பண்ணினா இது சரியாகும்னு ஆண்டருக்கு தெரியும். ஏன்னா அவர் தானே படைச்சாரு, என்ன அவர் தானே உருவாக்கினார், படைச்சாரு. அப்போ அவருக்கு தெரியும் எதுனால இவளுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. இப்போ எனக்கு சுத்தமாகவே அந்த மாதிரி இல்லைங்க. இது இந்த வருஷத்தில் தான் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயும் போன வருஷம் முடிகிற ஸ்டேஜில் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போகும்பொழுதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன், இது போல் நடக்கும். ஏதாவது ஷாப்பிங் போகும்போது இது போல் நடக்கும். அப்போது நேற்று தினத்தில் ஒரு சளி பிடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சது, அது இல்லாமல் பண்ணிட்டாரு. சொன்னார் சரியாயிடும்னு, சரியாயிடுச்சு. ஒன்றும் ஆகலை. அதே போல் ஒன்றும் ஆகலை. அதே போல் முன்னாடி இந்த மாதிரி கண்களில் தண்ணீர் வந்துட்டு இருந்தது, அதுவும் நிறுத்திட்டார். இதெல்லாம் ஒரு பெரிய, ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மிராக்கிள் தான். சம்திங் காட் இஸ் டூயிங் ஃபார் அஸ், சம் மேனிஃபெஸ்டேஷன். ஏதோ ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தில் இடைப்படுகிறார் நம் மத்தியில் அப்படிங்கிறது எனக்கு பெரிய மிராக்கிள். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அதிசயம். ஸோ இது யாராலும் பண்ண முடியாது. கண்ணில் தண்ணி வருதுன்னா ஒன்று ட்ராப்ஸ் விடணும், டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். நான் டாக்டர்கிட்டையும் போகல, யார்கிட்டையும் போகலை. எனக்கு சரி பண்ணிட்டுருக்கிறாரு. எனக்கு அது தெரியாமல் நானும் மறந்துட்டேன். அது அடிக்கடி வந்துட்டே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் நடுவில் சரி பண்ணியிருக்கிறாரு. இப்போ 2 நாளாக நான் உணர்ந்து பார்க்குறேன், ஒரு விஷயம் நமக்கு நடந்துட்டு இருந்ததே, அது நின்று போச்சே அப்படின்னு சொல்லி. கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்கள். கர்த்தர் அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதில்ல, அவர் உண்மையாகவே ரொம்ப நல்லவராக இருக்கிறார். எந்த மனுஷனை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா தேவன் நல்லவர்? அப்படி மனுஷனை பார்த்து சொல்ல முடியுமா நீங்கள் ரொம்ப நல்லவர்னு சொல்லி? ஆனால் தேவனை பார்த்து சொல்லலாம், தேவன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன்னு இந்த வேலையில் ஆண்டவர் நினச்சா அவருடைய பவருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதுதான் என்னை எத்தனை முறை கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன், அவருடைய வல்லமைக்கு முன்னாடி எதுவும் தோற்று போகும். கேன்சர் தோற்று போகும், கேன்சர் தோற்று போகும். கேன்சருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கேன்சர் தோற்று போகும், பிரெயின் டியூமர் தோற்று போகும். அவருடைய வல்லமை தான் பெருசு, வல்லமை தான் பெருசு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாம் சிஸ்டர், கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த சாட்சியை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா.